அகில ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா கைப்பற்றிய 6000 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் மீட்பு, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அனல் மின் நிலையங்கள் மீது தாக்குதல், இருளில் மூழ்கிய கிழக்கு உக்ரைன். துனிசியாவில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து 11 பேர் பலி. பயங்கரவாத குற்றச்சாட்டில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு முன்ஜாமீன் நீடிப்பு. துபாயில் புதிய ஹிந்து கோயில் அலைமோதும் பக்தர் கூட்டம். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கேத்தரின். இலங்கை இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை, இந்தியா அதிருப்தி. ராணியின் இறுதி ஊர்வலம், லண்டன் ரயில் நிலையங்களில் போலீஸ் குவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யா தொடங்கிய போரானது 6 மாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. போரில் உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றும் ரஷ்ய படைகளின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனை தாக்க தொடங்கின. ஏற்கனவே கிழக்கு உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகள் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் உக்ரைன் வசம் இருந்த பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது. அணு உலைகளையும் இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதில் முக்கிய மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு நகரங்கள் இருளில் மூழ்கும் சூழல் ஏற்பட்டது. எனினும் பின்னர் அது சரி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா கைப்பற்றிய 6000 சதுர கிலோமீட்டர் பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜெலன்ஸ்கி கூறும்போது, வடகிழக்கு பகுதியில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவை எதிர்த்து தீவிரமுடன் போராடி வருகின்றது. அந்த பகுதியில் இழந்த இடங்களை பெருமளவில் மீட்டு வருகின்றன. செப்டம்பர் தொடக்கத்தில் இருந்து கிழக்கு மற்றும் தெற்கு உக்ரைனில் 6000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை முன்பே எங்களுடைய படைகள் மீட்டெடுத்துள்ளன. தொடர்ந்தும் நாங்கள் முன்னேறி வருகின்றோம். இந்த நடவடிக்கையில் ரஷ்ய படை வீரர்கள் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளார்கள். ரஷ்யாவுக்கு சரியான பதிலடியும் கொடுக்கப்பட்டு உள்ளன. வடகிழக்கு எல்லையில் எங்களது படைகள் அனைத்து வழிகளிலும் முன்னேறி வருகின்றன என கூறியுள்ளார். போர்க்கைதிகள் அதிகளவில் உள்ளனர் என்றும் அவர்களை தங்க வைக்க போதிய இடமில்லாத சூழல் உள்ளது என்றும் உக்ரைனிய அதிபரின் ஆலோசகர் ஒருவர் கூறியுள்ளார். உக்ரைன் நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ரஷ்யா போர் தொடுத்தது. ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யா தொடங்கிய இந்த போர் 6 மாதங்களை கடந்து நீண்டு கொண்டிருக்கிறது. போரில் உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றும் ரஷ்ய படைகளின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்ததைத் தொடர்ந்து ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைன் மீது பார்வையை திருப்பியது. ஏற்கனவே கிழக்கு உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகள் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் உக்ரைன் வசமிருந்த பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது. இந்த சூழலில் கிழக்கு உக்ரைனின் ரஷ்ய படைகள் வசம் சென்ற முக்கிய தலைநகரங்களை அண்மையில் உக்ரைன் ராணுவம் மீட்டுள்ளது. உக்ரைன் வீரர்களை எதிர்த்து சண்டையிட முடியாமல் ரஷ்ய படைகள் அங்கிருந்து பின்வாங்கின. ரஷ்ய ராணுவமும் இதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது. இது 6 மாதத்துக்கு மேலாக நீடிக்கும் போரில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்துள்ளது. உள்நாட்டு போர் மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் கடல் மார்க்கமாகவே சட்டவிரோதமான படகுகளில் பயணம் செய்து ஐரோப்பாவை அடைய முற்படுகின்றார்கள். இதுபோன்ற ஆபத்தான பயணங்கள் பல நேரங்களில் துயரத்தில் முடிந்து விடுகின்றன. இந்த நிலையில் வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் உள்ள ஸ்பாக்ஸ் பிராந்தியத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட அகதிகள் படகு ஒன்றில் இத்தாலி நோக்கி புறப்பட்டனர். இந்த படகு துனிசியாவின் மக்தியா நகருக்கு அருகே மத்திய தரைக்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென கவிழ்ந்துள்ளது. இதில் படகில் இருந்த அனைவரும் நீரில் மூழ்கினர். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் துனிசியா கடலோர காவல் படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எனினும் அதற்குள் பெண்கள், சிறுவர்கள் உள்பட 11 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நீரில் தத்தளித்தபடி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த 14 பேரை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் இந்த விடயத்தில் 12 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை. இருப்பினும் அவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் முழுவீச்சில் ஈடுபட்டனர்.
பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய இம்ரான் கான் போலீஸ் உயர் அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் மிரட்டும் வகையில் பேசியதாக இம்ரான் கானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இந்த வழக்கில் அவருக்கு இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கி அது ஏற்கனவே நீடித்திருந்தது. இந்த நிலையில் பயங்கரவாத குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு விதிக்கப்பட்ட முன்ஜாமீனை மேலும் 8 நாட்களுக்கு நீடித்து பாகிஸ்தான் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் இம்ரான் கானுக்கு செப்டம்பர் 20 வரை முன்ஜாமீன் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அவர் முன்ஜாமீன் பெறுவது இது 4வது முறையாகும். துபாயில் திறக்கப்பட்டிருக்கும் புதிய ஹிந்து கோயிலை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. துபாயில் ஜெபல் அலி பகுதியில் அமைந்திருக்கும் குருநானன் தர்பார் என்ற சீக்கிய கோயிலுக்கு அருகே இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் 16 தெய்வங்களின் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பான்மையான சிலைகள் கோயிலின் பிரதான கருவறையிலேயே வைக்கப்பட்டுள்ளன. கருவறையின் மேற்பகுதி மாடம் விரிந்த நிலையிலான இளஞ்சிவப்பு நிறத்தை முப்பரிமாண வடிவிலான தாமரைப்பூ வரையப்பட்டுள்ளது. இந்த கோயில் அதிகாரப்பூர்வமாக தசுரா தினமான அக்டோபர் 5 தான் திறக்கப்பட உள்ளது என்ற போதிலும் சிறப்பு பூஜைகள் மற்றும் நிர்வாக முன்னேற்பாடு பணிகளுக்காக செப்டம்பர் 1 திறக்கப்பட்டுவிட்டது. கோவில் திறக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதாக கூறப்படுகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் சமூக இடைவெளியை உறுதிப்படுத்தவும் QR குறியீடு முன்பதிவு நடவடிக்கைகள் அடிப்படையில் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். கோயில் காலை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும். கோயிலில் தரிசனம் செய்ய அக்டோபர் இறுதி வரை வார இறுதி நாட்களுக்கான முன்பதிவு முழுமையாக ஏற்கனவே முடிந்துவிட்டது. அக்டோபருக்கு பிறகு எவ்வித கட்டுப்பாடுமின்றி பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போதைய நிலையில் கோயிலில் 14 பண்டிதர்கள் மூலமாக வேத மந்திரங்கள் மட்டுமே ஓதப்பட்டு வருகின்றன. இவர்கள் 14 பேரும் பிரத்யேகமாக இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டு தினசரி வழிபாடு நடத்தப்படுகின்றது. இவர்கள் காலை 7:30 மணி முதல் 11 மணி வரையிலும் பின்னர் மதியம் 3:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோயிலில் பூஜை செய்வார்கள். பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கேத்ரின் கொலோனா 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகின்றார். 15 வரை இந்தியாவில் இருக்கும் அவர் நாளை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவு, பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். 15 மும்பை செல்லும் கேத்ரின் தொழில் நிறுவன தலைவர்களை சந்திப்பதுடன் தொழில் நிறுவனங்களையும் பார்வையிடுகிறார். கேத்ரினின் வருகை வர்த்தகம், பாதுகாப்பு, காலநிலை, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என வெளியுறவு அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பது தொடர்பாக அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் இலங்கை அரசு போதிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று இந்தியா அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது இந்திய தரப்பில் இலங்கை அரசியலமைப்பு 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது, மாகாண கவுன்சில்களுக்கு விரைவில் தேர்தல் நடத்துவது மூலம் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற இலங்கை அரசு போதிய நடவடிக்கை எடுக்காததைக் கண்டு கவலை கொண்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதி சடங்கிற்கு பிரித்தானியா தயாராகி வரும் நிலையில் ரயில் நிலையங்களில் அதிக ஊழியர்களை ஈடுபடுத்துவதாக பிரித்தானிய போக்குவரத்து காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகமான மக்கள் அஞ்சலி செலுத்த பயணிப்பதால் அதிகாரிகள் அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என பிரித்தானிய போக்குவரத்து காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மேலும் உயர் தெரிவு நிலை மற்றும் சுகாதார உடைகளில் மற்றும் சாதாரண உடையிலுள்ள அதிகாரிகளை பயன்படுத்தி ரயில் இணைப்புகளை பயன்படுத்தும் அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. லண்டன் முழுவதும் பெருநகர் காவல்துறை மற்றும் லண்டன் நகர காவல்துறையுடன் நெருக்கமாக பணிபுரிவதாக பிரித்தானிய போக்குவரத்து காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. போக்குவரத்து மையங்கள், ரோயல் பூங்காக்கள் மற்றும் ரோயல் குடியிருப்புகளுக்கு வெளியே உள்ள முக்கிய இடங்களில் மிகவும் புலப்படும் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
வரும் நாட்களில் மக்கள் பயணம் செய்வது மிகவும் முக்கியம் என்பதை நாங்கள் அறிவோம். பலர் தங்கள் மரியாதை செலுத்தவும் அவரது மாட்சிமையையும் பொது சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் கொண்டாட முற்படுகின்றார்கள் என உதவி தலைமை காவல் சீன் ஓகலன் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள்.